ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரெண்டு பேருமே வந்து ஒரு குட்டி செப்பரேஷன் ட்ராக்கை ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து இங்கே காவேரி வந்து விஜய் மட்டுமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே விஜய் வந்து காவேரியை மட்டுமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரெண்டு பேருமே பார்க்காம தான் இருக்காங்க. ஸோ என்னதான் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் எபிசோடாகவே இன்னும் காமிச்சிட்டு இருந்தாலும் எனக்கு நம்ம ரொம்ப நாள் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து மைண்ட்குள்ளே வந்து போச்சு. ஸோ இன்னொரு சைட் ஃபர்ஸ்ட் அந்த ஃபியூ மினிட்ஸ் சீன்ஸ் காவேரி வந்து விஜயோடய இருக்க அந்த கொடைக்கானல் சீன்ஸ்லாம் நினச்சி பார்த்தது. அண்ட் விஜய் வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு காவேரியை நினச்சி லாஸ்ட்டாக அவங்க வந்து அந்த கிஸ் பண்ணுற சீன் அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் ரெண்டு பேரும் ஒரே டைமில் கால் பண்ணி பிஸின்னு வரும்போதெல்லாம் எனக்கு குஷி மூவி வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. ஸோ விஜய் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு, பட் சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ டீம் வந்து கம்ப்ளீட்டாக விஜய் வந்து காவேரியை கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சீனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால சில லாஜிக் இல்லாத சீன்ஸ்லாம் இருந்துச்சு. யூஸ்வலாக சீரியல்ஸ்னால் இன்னும் மோசமாக இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் லாஜிக் இல்லாத இருந்தாலுமே வந்து ஓரளவு கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது. ஈவன் அவங்க வெளில போயிட்டு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போதெல்லாம் கூட நர்ஸ் வந்து இல்லை வெண்ணிலா கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ராகினி அண்ட் கங்காவுடைய கான்வர்சேஷன் வேற லெவல். கங்கா வந்து செம்மையாக நோஸ்கட் கொடுத்தாங்க ராகினிக்கு. அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சியை வீட்டை விட்டு அனுப்புறது தான் என்னோட ஏமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இதே வீட்டில் காவேரியோ வச்சு 100 வருஷம் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து காதுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் காவேரி அண்ட் கங்காவுடைய கான்வர்சேஷன். இப்போயுமே காவேரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்காரரை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கையோட பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் உள்ள அவ்வளோ பெயின் இருக்குது. அந்த பெயினுக்கு மருந்து விஜய் கிட்ட தான் இருக்குது. ஸோ சூன் அவர் வந்து திரும்பி நடந்த எல்லாத்தையும் அவங்க வாயால் சொன்னால் மட்டும்தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. விஜய் வந்து டாக்டர் கிட்ட சொல்லிட்டு சரி வெண்ணிலாவை பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் வெண்ணிலா கிட்டே போய் சொல்கிறாரு காவேரி வீட்டில் தனியாக இருப்பா, காவேரியை பார்க்க நான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போகிறாரு. கேஷுவலாக சொல்கிறதுக்கு தான் வந்தார். பட் வெண்ணிலா வந்து விஜய் இப்படி போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே சேஞ்ச் ஆகி அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏன்னா மெமரி லாஸ்க்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு நமக்கெல்லாம் இந்த ப்ரொமோ பார்த்து செம்மையாக டவுட் வந்துச்சு. ஸோ ஃபைனலி அதுக்கு வந்து இவ்வளோ நாளாக அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மைண்டில் இருந்துச்சு. அவங்க யாருன்னே தெரியாமல் ஒரு க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க. இப்போ உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு க்ளூ கிடச்சிருச்சு. ஸோ மெமரியை ரீகெயின் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் போனதுமே வந்து அந்த ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து டாக்டர் வெண்ணிலா கூடவே விஜய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால தான் வெளில போயிட்டு சிக்னல் கிடைக்கல காவேரிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லும்போது கூட சிஸ்டர் வந்து நீங்கள் ரூமில் போய் வெண்ணிலா கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வெண்ணிலா கூட அனுப்பி வச்சிடுறாங்க. ஐ மீன் அந்த ரூம். இன்னைக்கு தான் எனக்கு வெண்ணிலா என்ட்ரி வந்ததுலேருந்தே அவங்க அந்த ஃபிக்ஸ் வந்த பிறகு அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னு தெரியல. அண்ட் நம்ம காவேரி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு நல்லா காமிச்சிருந்தாங்க. பட் இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா காவேரி அவங்க வீட்டுக்கு சொல்லாதீங்க, ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சால் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் விஜய் வர்றத காவேரியை வந்து வெயிட் பண்ணுறதை விடவே அவங்க வீட்டில் இருக்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே பயந்து எப்போதான் விஜய் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக கூட குமரன் வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி கார் வரலன்னு வெயிட் பண்ணும்போது கங்கா போயிட்டு அவர் ஈவினிங்கே வந்துட்டாரு பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சிஸ்டர் மேலே இருக்க கேரிங் வந்து கங்கா அந்த அளவுக்கு அழகாக இன்னைக்கு காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்காக ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் நம்ம எதிர்பார்த்தா அந்த சீன் குமரனுக்கு வந்து தெரிய வந்துடுது விஜய் இன்னும் வரலன்னு சொல்லி. ஸோ நான் இப்போவே போயிட்டு விஜயை பார்த்துட்டு வந்துடுறேன், அப்போ தான் எனக்குமே மனசு கேட்கும்னு சொல்கிறாங்க. ஸோ போகிற வழியில் நிவின் வந்து ஜாயின் ஆகிப்பாங்க போல். நாளைக்கு வந்து நிவின், குமரன், விஜய் இவங்களுடைய சீக்வன்ஸ் அந்த நைட் சீன் வந்துட்டு வர இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ண சீன்ஸ். ஸோ என்னவா இருக்கும், கண்டிப்பாக நிவின் வர்சஸ் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பக்கா சீன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல, ஏன்னா ப்ரோமோ கண்டென்ட் எல்லாமே இன்னையோட ஓவர் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு மார்னிங் வந்துட்டு நம்ம இன்னொரு ப்ரோமோவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.